வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். விஜயகாந்த் நினைவு தினம் பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் தேமுதிகவினர் அமைதி பேரணி நினைவிடத்தில் தொண்டர்களும் ரசிகர்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து மரியாதை செலுத்தினர். முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு இருக்கும் வேலைபளுவால் பழனிசாமியுடன் விவாதிக்க அவருக்கு நேரமில்லை. கீழடி அகழ்வைப்பகத்தை பார்வையிட்ட கனிமொழி எம்பி பேட்டி. தேசிய துப்பாக்கி சுடுதலில் பெங்களூரைச் சேர்ந்த வீராங்கனை திலோத்தமா சென் தங்கம் வென்றார். தமிழகத்தில் முஸ்லிம்கள் 7% உள்ளதால் திமுக கூட்டணியில் முஸ்லிம்களுக்கு 16 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர் பேச்சு. 2 வினாடிகளில் 700 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி சீனாவின் மேக்னெட்டிக் லேவிடேஷன் ரயில் உலக சாதனை படைத்தது. பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் 30 மணி நேரம் காத்திருப்பு. 2025ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சாதனை நிறைந்ததாக இருந்தது. 129வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை அலட்சியப்படுத்தாமல் பரிசீலித்து நிறைவேற்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் ஏற்படும் போரில் தர்மத்துக்கு சிரமம் ஏற்படத்தான் செய்யும். இறுதியில் அறம்தான் வெல்லும். தேரழுந்தூர் கம்பர் விழாவில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பேச்சு. புதுச்சேரி கடற்கரையில் பாறைகளின் மீது நின்று செல்போனில் ரீல்ஸ் எடுத்தபோது கடற்கரை பாறை இடுக்கில் சிக்கி உதவி பேராசிரியர் பத்திரமாக மீட்பு. பெற்ற தந்தைக்கே துரோகம் செய்தவர் இயக்கத்தை மக்களையும் காப்பாற்றுவாரா? அன்புமணி குறித்து உறக்கமாக வீடியோ வெளியிட்டார் ராமதாஸ். தயவு செய்து நீங்கள் மீண்டும் படத்தில் நடிக்க வேண்டும். மலேசியா விழாவில் விஜய் ரசிகர்கள் சார்பாக நடிகர் ராசர் வேண்டுகோள். ஆன்லைனில் ரயில் முன்பதிவு டிக்கெட் எடுக்க ஜனவரி 12 முதல் ஆதார் கட்டாயம். ரயில்வே அறிவிப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.